Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 8.3ல third sumமும் fourth sumல first 5 divisionum பார்க்கலாம். third sum பாருங்க. first question 9 secant square a minus 9 tan square a. சரிங்களா? இல்லை நம்ம என்ன பண்ணலாம், 9 காமன் எடுக்கலாமா? 9 காமன் எடுத்தா secant square a minus tan square a. ஓகே, secant square a minus tan square உடைய ஐடென்டிட்டி வேல்யூ என்ன? 1. 9 1 is 9. 9 தான் தேர்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் பாருங்க. கிவன் என்ன? 1 + tan theta + secant theta into 1 + cot theta minus cosecant theta. இதான் கிவன். இப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா, எப்போவுமே நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசாக மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். tan தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? sin theta by cos theta. secant thetaவை 1/cos theta. சரிங்களா? இன்ட்டு 1 + cot thetaங்கிறது cos theta by sin theta. cosecant thetaன்றது 1/sin theta. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது எல்சிஎம் எடுப்போமா? அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா cos theta எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? cos theta. அப்போது 1 cos thetaவால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா cos theta. cos thetaவோட நியூமரேட்டர் அப்படியே தான் வரும். அப்போ sin theta + 1. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? sin theta. 1 கூட sin thetaவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin theta. sin thetaவோட நியூமரேட்டர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். cos theta minus 1. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே cos theta + sin theta + cos theta ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? ஏன்னா ஆடில் இருக்குது. அப்போது இது ஃபுல்லாக நம்ம இந்த cos theta + sin thetaவை ஏன்னு எடுத்துக்கலாம், பியை 1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி cos theta + sin theta ஏ, இது பி. அதாவது a + b × a - b ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் இல்லையா? என்னது? a² - b². இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஏயோட வேல்யூ என்ன? cos theta + sin theta தான் நம்மளுக்கு ஏ. சரிங்களா? அப்போ a² - b². 1 ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். டினாமினேட்டர் என்ன? டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். cos theta into sin theta. சரிங்களா? இப்போ a + b ² ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? a² + b² + 2ab. சரிங்களா? அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நான் எழுதிட்டேன். அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1. டினாமினேட்டரில் cos theta into sin theta. cos square theta + sin square thetaவோட வேல்யூ என்ன? 1. அப்போது cos square theta + sin square thetaக்கு பதிலாக 1 + 2 cos theta into sin theta minus 1 divided by cos theta into sin theta. +1 - 1 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆன பிறகு பாருங்கள், 2 cos theta into sin theta divided by cos theta into sin theta. cos theta into sin theta கேன்சல் ஆனால் ஆன்சர் 2. சரிங்களா? நம்ம 2 தான் ஆன்சரு. ஆப்ஷன் என்ன? சி. ஓகே, தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். secant a + tan a into 1 - sin a. secant a நம்மளோட ஃபார்முலா என்னது? 1/cos a. tan a எப்படி எழுதலாம்? sin a/cos a. செகண்ட், இந்த ப்ராக்கெட்டில் 1 - sin a ஆல்ரெடி சைன்லேயே இருக்குது, நம்ம அப்போ அப்படியே வச்சுக்கலாம் 1 - sin a. இப்போ இதில் பாருங்கள், எல்சிஎம் எடுக்கலாம். cos a டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் என்ன? 1 + sin a இன்ட்டு 1 - sin a. இது ரெண்டும் என்னவா இருக்குது? மல்டிப்ளை. புரியுதுங்களா? அப்போ 1 + sin a இன்ட்டு 1 - sin a. a + b × a - b ஐடென்டிட்டி இருக்கா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? a² - b². புரியுதுங்களா? a + b × a - b a² - b². 1² - sin² a. டினாமினேட்டரில் cos a. 1 - sin² a ஓட வேல்யூ என்ன? ஐடென்டிட்டி என்ன? cos² a. டினாமினேட்டரில் cos a. அப்போது ஒரு cos கேன்சல் ஆகிடும். ஆன்சர் cos a. சரிங்களா? ஆப்ஷன் டி. ஓகே, ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். 1 + tan square a divided by 1 + cot square a. ஐடென்டிட்டி 1 + tan square உடைய ஐடென்டிட்டி என்ன? secant square a. 1 + cot square ஓட ஐடென்டிட்டி cosecant square a.
சீக்கன் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? 1/cos ஸ்கொயர் ஏ. டினாமினேட்டரில் கொசிக்கன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 1/sin ஸ்கொயர் ஏ. நீங்கள் ஜென்ரலாக எப்படி படிச்சிருப்போம்னா கொசிக்கன்ட் ஏ ஈக்குவல் டு 1/sin ஏன்னு படிச்சிருப்போம். இங்கே கொசிக்கன் ஸ்கொயர் இருக்கிறதுனால நீங்கள் 1/sin ஸ்கொயர்னு எழுதிருக்கீங்க. சரிங்களா? நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும் 1/cos ஸ்கொயர் ஏ. டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ sin ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1. sin ஸ்கொயர் ஏ டிவைட் பை cos ஸ்கொயர் ஏ. sin ஏ பை cos ஏவோட வேல்யூ tan ஏன்னு படிச்சிருப்போம். அப்போ sin ஸ்கொயர் ஏ பை cos ஸ்கொயர் ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? tan ஸ்கொயர் ஏ. இதுதான் 4th சப்டிவிஷனோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, 4th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. நம்ம எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ்னு ப்ரூஃப் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் பாருங்கள், கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. கொசிக்கன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? 1/sin தீட்டா. காட் தீட்டாவை காஸ் தீட்டா டிவைடட் பை sin தீட்டா. ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே நம்ம ஹோல் ஸ்கொயர் போடணும். ஓகேவா? இப்போ இங்கே எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா sin தீட்டா, இங்கே டினாமினேட்டர் sin தீட்டா. அப்போ எல்சிஎம் என்னது? sin தீட்டா. நியூமரேட்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இப்போ இந்த இடத்துல நியூமரேட்டருக்கு தனியாக இந்த ஸ்கொயர் வேல்யூ போடுங்க. 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டரில் sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல 1 மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டைம்ஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதுகிறேன். ஏன் அப்படின்னா டினாமினேட்டர் பாருங்கள், sin தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்கா? sin தீட்டா த ஹோல் ஸ்கொயரை sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. டினாமினேட்டர் நம்மளுக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும்? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ டினாமினேட்டர் sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? சரிங்களா? அதுக்கப்புறம் நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. டினாமினேட்டர் பாருங்கள், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி எடுக்கலாமா? இங்கே என்ன ஸ்கொயரே இல்லையே அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன? 1 தான். நீங்கள் ஸ்கொயர் போடுறதுனால எந்த வேல்யூ இங்கே என்ன ஆகலை? சேஞ்ச் ஆகலை. சரிங்களா? என்ன ஐடென்டிட்டி என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நம்ம எப்படி சொல்லலாம்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. சரிங்களா? அப்போது டினாமினேட்டரை நான் 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? 1 மைனஸ் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா கேன்சல். அப்போ நம்மளுக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 1 மைனஸ் காஸ் தீட்டா. டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கிவன் என்னென்னு பாருங்கள், காஸ் ஏ டிவைடட் பை 1 ப்ளஸ் sin A plus 1 plus sin A divided by cos A equal to 2 times secant A. LHS எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். LHS என்ன? cos A divided by 1 plus sin A plus 1 plus sin A divided by cos A. இப்போது நம்ம டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததில் இங்கே ஒரு டேர்ம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 2 டேர்ம் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த டினாமினேட்டர் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளையில் போடுவோம். இப்போ இங்கே 2 டேர்ம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே டினாமினேட்டரில் நீங்கள் 1 ப்ளஸ் sin ஏவை ப்ராக்கெட்டில் போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தப்பாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இது ஃபுல்லாகவே ஒரு டேர்ம் 1 ப்ளஸ் sin A இன்ட்டு காஸ் ஏ. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ என்ன? காஸ் ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி 1 ப்ளஸ் sin A இன்ட்டு 1 ப்ளஸ் sin A 1 ப்ளஸ் sin A த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நான் இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்கட்டும். 1 ப்ளஸ் sin A த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இல்லையா? இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணப்போ
இப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1. அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏ பதிலாக 1, பியோட வேல்யூ sin a ப்ளஸ் பி ஸ்கொயர், பிங்கிறது sin a த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் sin a இன்ட்டு cos a. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நியூமரேட்டில் என்ன இருக்குது, ஆல்ரெடி cos ஸ்கொயர் a, 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1, 2 இன்ட்டு sin a 2 sin a ப்ளஸ் sin a த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், sin ஸ்கொயர் a. டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் sin a இன்ட்டு cos a. cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் a ஓட வேல்யூ என்ன, நம்மளுக்கு ஏற்கனவே ஐடி தெரியும். cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன, 1. அப்போது நம்ம cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1. ஆல்ரெடி அங்கே 1 இருக்குது ப்ளஸ் 2 டைம் cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏ பதிலாக 1, ஆல்ரெடி 1 இருக்குது ப்ளஸ் 2 டைம் sin a. டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் sin a இன்ட்டு cos a. 1 ப்ளஸ் 1ஓட வேல்யூ என்ன, 1 ப்ளஸ் 1ஓட வேல்யூ 2 ப்ளஸ் 2 sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் sin a இன்ட்டு cos a. நியூமரேட்டரில் 2 காமன் எடுக்கலாமா, 2 காமன் எடுத்தீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 1 ப்ளஸ் sin a டிவைடட் பை 1 ப்ளஸ் sin a இன்ட்டு cos a. 1 ப்ளஸ் sin a 1 ப்ளஸ் sin a கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண பிறகு 2 பை cos a. 2 பை cos a நம்ம எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 1 பை cos a எழுதலாம் இல்லையா. 1 பை cos a ஓட ஃபார்முலா என்ன, சீக்கண்ட் a. அப்போ ஆன்சர் 2 டைம் சீக்கண்ட் a. ஓகேவா, RHS ப்ரூவ் ஆயிடுச்சா. தேர்டு சப்டிவிஷனில் பாருங்கள், LHS என்ன இருக்குது, tan theta டிவைடட் பை 1 மைனஸ் cot theta ப்ளஸ் cot theta டிவைடட் பை 1 மைனஸ் tan theta. இப்போது tan thetaவோட ஃபார்முலா என்ன, sin theta பை cos theta. டினாமினேட்டரில் cot thetaவோட ஃபார்முலா cos theta பை sin theta ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் cot theta. அப்போ cot thetaக்கு பதிலாக cos theta பை sin theta. 1 மைனஸ் tan theta இருக்கா, 1 போட்டேன், tan thetaக்கு பதிலாக sin theta பை cos theta. சரிங்களா, வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணுங்கன்னா, நியூமரேட்டரை அப்படியே இருக்கட்டும், sin theta பை cos theta நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டர் என்ன பண்ணுங்கன்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். sin theta இன்ட்டு 1 sin theta மைனஸ் cos theta டிவைடட் பை sin theta. ஓகேவா, ப்ளஸ் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க, cos theta பை sin theta. டினாமினேட்டரை 1 இன்ட்டு cos theta கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு cos theta மைனஸ் sin theta டிவைடட் பை cos theta. ஓகேவா, இப்போது நியூமரேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே இருக்கும், sin theta பை cos theta. டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் நியூமரேட்டர் போகும்போது எப்படி இருக்கும், ரெசிப்ரோக்கலாக இருக்கும். சரிங்களா, அப்போது sin theta பை sin theta மைனஸ் cos theta ப்ளஸ் இங்கே நியூமரேட்டர் என்ன, cos theta பை sin theta. ஓகேவா, டினாமினேட்டர் என்னது, ரெசிப்ரோக்கலாக எழுதுங்க, cos theta பை cos theta மைனஸ் sin theta. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே sin theta மைனஸ் cos theta இருக்குது, இங்கே cos theta மைனஸ் sin theta இருக்குது. sin theta இங்கே ப்ளஸில் இருக்குது, sin theta இங்கே மைனஸில் இருக்குது. டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா நமக்கு எல்சிஎம் எடுக்க ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, மைனஸாக காமனாக எடுக்க போகிறேன். சரிங்களா, மைனஸாக காமனாக எப்போ எடுக்கிறோமோ அப்போல்லாம் மைனஸாக இருக்க வேல்யூ ப்ளஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்க வேல்யூ நமக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். sin theta இன்ட்டு sin theta sin ஸ்கொயர் theta. டினாமினேட்டர் cos theta இன்ட்டு sin theta மைனஸ் cos theta. இப்போது இதுலேருந்து மைனஸை காமனாக எடுத்தேன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகேவா, cos theta இன்ட்டு cos theta cos ஸ்கொயர் theta. டினாமினேட்டரில் sin theta, இங்கே தான் மைனஸை காமனாக எடுத்துட்டோம், மைனஸை காமனாக எடுத்துட்டா sin theta ப்ளஸ் வேல்யூ ஆகிடும், cos theta மைனஸ் ஆகிடும். புரியுதுங்களா. இப்போது இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், ப்ராக்கெட் சேம் ஆயிடுச்சு, ஆனால் இங்கே டினாமினேட்டரில் cos theta இருக்குது, இங்கே sin theta இருக்குது. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நியூமரேட்டரில் sin thetaவையும் டினாமினேட்டரில் sin thetaவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா,
நம்மளா ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டர்லேயே பண்ணும் ஆஸ் வெல் அஸ் டினாமினேட்டர்லேயே பண்ணும். இப்போ புரியுதுங்களா? அப்போ நான் இங்கே சைன் தீட்டாவை நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணேன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன? சைன் கியூப் தீட்டா. ஓகேவா? அப்போது சைன் தீட்டா டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஆல்ரெடி என்ன இருக்குது? காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா? இங்கே மைனஸ் சிம்பிள். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டர்லையும் காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறோம். காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே காஸ் கியூப் தீட்டா, டினாமினேட்டர்லையும் காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது? சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மில் வரும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள், சேமாக இருக்கா? சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்குது. நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்குது? சைன் கியூப் தீட்டா மைனஸ் காஸ் கியூப் தீட்டா. இப்போ இதுக்கு நம்ம என்ன ஐடென்டிட்டி நியூமரேட்டருக்கு யூஸ் பண்ணலாம்? ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஐடென்டிட்டி பார்க்கலாம். ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதான் ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட ஐடென்டிட்டி. ஓகே, நியூமரேட்டரில் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் பாருங்கள், சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. டினாமினேட்டரில் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சரிங்களா? சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட ஐடென்டிட்டி வேல்யூ என்ன? 1. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 போடலாம். ப்ளஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. டினாமினேட்டர் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. இப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூவை பிரிக்கலாம். எப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஆட் பண்ணுறப்ப இப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் a/2 b/2ன்னு டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்து 2, நியூமரேட்டரை ஆடு சிம்பிள் இருந்தால் ஆடு, சப்ராக்ஷன் சிம்பிள் இருந்தால் சப்ராக்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இங்கே 2 டேர்ம்ஸ் என்னவா இருக்குது? அடிஷனில் இருக்குது. அப்போ இருக்கும்போது இந்த டினாமினேட்டரை நான் ஒவ்வொரு டேர்முக்கும் டினாமினேட்டர் என்ன தான்? சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. இந்த டேர்முக்கும் டினாமினேட்டர் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. புரியுதுங்களா? டினாமினேட்டர் வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம எழுதலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இங்கே டினாமினேட்டர் 1 டைம் இருக்கிறதால இந்த 2 டேர்முக்கும் நம்ம அதே டினாமினேட்டர் எழுதுகிறோம். இந்த ஸ்டெப்பு புரியுதுங்களா? ஓகே, இப்போ இங்கே சைன் தீட்டா காஸ் தீட்டா சேமாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் 0ன்னு போட்டுறாதீங்க, கேன்சல் பண்ணால் 1. சரிங்களா? இப்போ இங்கே என்ன எழுதலாம்? 1/சைனுங்கிறது என்னது? கொசிகன் தீட்டா. 1/காசுங்கிறது சீக்கன் தீட்டா ப்ளஸ் கேன்சல் பண்ண வேல்யூ 1. ஓகேவா? நம்மளோட ஆர்ஹெச்எஸில் எப்படி கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி எழுதிடலாம். 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா இன்டூ கொசிக்கன் தீட்டா. இதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ். ப்ரூவ் பண்ணியாச்சு. 4th சப்டிவிஷன் பார்க்கலாம். கிவன் பாருங்கள், 1 ப்ளஸ் சீக்கன்ட் ஏ டிவைடட் பை சீக்கன்ட் ஏ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நம்ம செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணி ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். 1 ப்ளஸ் சீக்கன்ட் ஏ டிவைடட் பை சீக்கன்ட் ஏ. இப்போ சீக்கன்ட் ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபார்முலா என்ன? 1/காஸ் ஏ. டினாமினேட்டில் இருக்க சீக்கன்ட் ஏக்கு என்ன எழுதலாம்? 1/காஸ் ஏ. இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் ஏ இன்ட்டு 1 காஸ் ஏ ப்ளஸ் 1/காஸ் ஏ. புரியுதுங்களா? காஸ் ஏ இன்ட்டு 1 காஸ் ஏ ப்ளஸ் 1/காஸ் ஏ. டினாமினேட்டரில் இருக்க 1/காஸ் ஏவை ரெசிப்ரோக்கலாக எழுதுனீங்க அப்படின்னா காஸ் ஏ டிவைடட் பை 1. அப்போது காஸ் ஏ கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1/1 ப்ளஸ் காஸ் ஏ அப்படின்னு எல்ஹெச்எஸ்க்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. சைன் ஸ்கொயர் ஏவோட ஐடென்டிட்டி என்ன? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏ. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை நம்ம என்ன பண்ணலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்கள்.
அப்போது 1 மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஏ, a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. டினாமினேட்டரில் ஆல்ரெடி என்ன இருக்குது? 1 மைனஸ் காஸ் ஏ. அப்போது 1 மைனஸ் காஸ் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ கேன்சல் ஆகிடும். ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? 1 ப்ளஸ் காஸ் ஏ. சரிங்களா? ஈக்குவேஷன் 1ம் 2 ஈக்குவல். அப்போது நம்ம LHS ஈக்குவல் RHSன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. 1 ப்ளஸ் சீக்கண்ட் ஏ டிவைட் பை சீக்கண்ட் ஏயோட வேல்யூ சைன் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஏயோட வேல்யூ என்னது? ஈக்குவல். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, 5th சப்டிவிஷன் பாருங்கள். காஸ் ஏ மைனஸ் sin a plus 1 divided by cos a plus sin a minus 1 equal to cosecant a plus cot a. இங்கே என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். cosecant ஸ்கொயர் a equal to 1 plus cot ஸ்கொயர் a என்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி LHS RHS நம்ம ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் LHS எடுத்துக்கிறேன். LHS பாருங்கள். cos a minus sin a plus 1 divided by cos a plus sin a minus 1. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிவைடட் ஏதால் டிவைட் நியூமரேட்டரையும் சரி நம்ம டினாமினேட்டரும் சரி ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா sin ஏவால் டிவைட் பண்ண போகிறோம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் sin ஏவால் டிவைட் பண்ணுறோம். ஏன் பர்டிகுலராக நம்ம sin ஏவால் டிவைட் பண்ணுறோன்னு நான் சம் போடுறப்ப நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நியூமரேட்டரை நீங்கள் sin ஏவால் டிவைட் பண்ணால் cos a மைனஸ் sin a ப்ளஸ் 1 டிவைடட் பை sin a, இது நியூமரேட்டர். அடுத்து டினாமினேட்டர் ஆல்ரெடி என்ன இருக்குது? cos a ப்ளஸ் sin a மைனஸ் 1 டிவைடட் பை டினாமினேட்டரையும் sin ஏவால் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் இந்த டினாமினேட்டரை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. cos a பை sin a மைனஸ் sin a by sin a plus 1 by sin a, இது நியூமரேட்டர். அடுத்து டினாமினேட்டரில் cos a by sin a plus sin a by sin a minus 1 by sin a. இப்போ பாருங்கள், cos by sinங்கிறது எதோட ஃபார்முலா? cos by sinங்கிறது எதோட ஃபார்முலா? காட்டோட ஃபார்முலா. 1 by sinங்கிறது எதோட ஃபார்முலா? கொசிக்கனோட ஃபார்முலா. இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காட்டு கொசிக்கன்ட்டோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும். அதுக்காக தான் நம்ம பர்டிகுலராக என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் sin ஏவால் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நான் cos a by sin aக்கு பதிலாக என்ன எழுதலாம்? cot a மைனஸ் sin a கேன்சல் ஆகி 1 by sin a யோட வேல்யூ என்ன? கொசிக்கன்ட் a டிவைடட் பை திருப்பி cos a sin a யோட வேல்யூ cot a ப்ளஸ் sin a கேன்சல் ஆனால் 1 மைனஸ் 1 by sin a நம்ம எப்படி எழுதலாம்? கொசிக்கன்ட் a. அடுத்தது இந்த டேர்ம்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொசிக்கன்ட் a ப்ளஸ் cot a மைனஸ் 1, அதே மாதிரி டினாமினேட்டரில் cot a ப்ளஸ் 1 மைனஸ் கொசிக்கன்ட் a. இந்த நியூமரேட்டரில் மட்டும் இந்த 1 பதிலாக நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆல்ரெடி கொசிக்கன்ட் என்ன ஃபார்முலா தெரியும்? கொசிக்கன்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 தெரியும் இல்லையா? அங்கே இருக்க 1 வேல்யூக்கு பதிலாக கொசிக்கன்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நியூமரேட்டரில் இருக்க 1 வேல்யூ பதிலாக தான் அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்க ஆல்ரெடி கொசிக்கன்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ மைனஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல 1க்கு பதிலாக என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்? கொசிக்கன்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர் ஏ. ஓகேவா? டினாமினேட்டரில் காட் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் கொசிக்கன்ட் ஏ. சரிங்களா? இப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? இந்த இடம் நல்லா கவனிங்க. கொசிக்கன்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ இந்த டேர்மன் அப்படியே தான் இருக்குது. இங்கே மைனஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை cosecant a minus cot a into cosecant a plus cot a அப்படின்னு நம்ம எழுதலாம். ஐடென்டிட்டி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போது டினாமினேட்டர் என்னென்னா அதே தான் இருக்குது, cot a ப்ளஸ் 1 மைனஸ் cosecant a. சரிங்களா? இப்போது நியூமரேட்டர் பாருங்கள், மைனஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு டேர்ம்,
மைனஸ்க்கு ரைட் சைடில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே ஒரு டேர்ம் தான். சரிங்களா? நம்ம காமனாக எடுப்போம் இல்லையா? இப்போ ரெண்டுத்துலேயுமே மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருந்தால் 2 காமனாக எடுப்போம். அது மாதிரி இந்த டேர்ம்ஸில் பாருங்கள், இங்கே கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட்டியே இருக்குது, இங்கேயும் பாருங்கள் கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட்டியே இருக்குது. அப்போ நம்ம ரெண்டு டேர்மில் இருந்தோம் கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட்டியவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காமனாக எடுக்க போகிறேன். கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட்டியே காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ என்ன ஆகும்? 1 ஆகிடும். புரியுதுங்களா? இதோட இந்த கொசிகண்ட் ஏ காட்டியவை காமனாக எடுத்த பிறகு இங்கே என்ன இருக்கும்? 1. இங்கே மைனஸ். இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட்டியவை நம்ம காமனாக எடுத்துட்டோம். அப்போ இன்னும் என்ன டேர்ம் இருக்கும் இதுக்குள்ளே? கொசிகண்ட் ஏ மைனஸ் காட்டியே. கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த சி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் மைனஸ் வந்து இந்த டேர்ம்குள்ளே எடுத்து போய் மல்டிப்ளை பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல சி ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கு காமனாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டினாமினேட்டர் என்ன இருக்குது? காட் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் கொசிகண்ட் ஏ. இப்போது கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ மைனஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கொசிகண்ட் ஏ minus into minus plus cot A divided by cot A plus 1 minus cosecant A. வேல்யூ பாருங்கள், இது ரெண்டுமே இந்த டேர்ம்ஸ் நியூமரேட்டில் இருக்க 1 மைனஸ் கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட்டியவும் இதுவும் ஒன்று தான். பாருங்கள், 1 வந்து ப்ளஸில் இருக்குது, கொசிகண்ட் ஏ மைனஸ் மைனஸ் கொசிகண்ட் ஏ காட்டியவும் ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த டேர்ம்ஸ் ரெண்டுமே என்ன? ஒன்று தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண பிறகு நமக்கு ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் என்ன? கொசிகண்ட் ஏ ப்ளஸ் காட் ஏ. இதான் நம்மளோட RHS. ஓகே, தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.